Good morning students. CSIR NET December 2023 வந்த question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let f from R to R be defined by f of x is equal to 1 minus x the whole square into sin of x square where x belongs to open interval 0, 1 which is equal to 0 otherwise, and f dash be its derivative. Let s is equal to c belongs to R such that f dash of x less than or equal to c into f of x for all x belongs to R. Then which of the following is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ங்கிறது எஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போல் டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எஃப் டேஷ்ங்கிறது எஃப்னுடைய டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எஃப் அண்ட் எஃப் டேஷை கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு ரிலேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணி அதில் இங்கே சின்ற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இந்த சின்ற பாயிண்ட் எல்லாம் ஒரு செட்டாக நோட் பண்ணுறாங்க, அதை எஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த எஸ்னுடைய நேச்சர் தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம இங்கே செக் பண்ணணும் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. First option is s is equal to empty. Second option is s is not equal to empty and s is proper subset of open interval 1, infinity. Third option is open interval 2, infinity is a proper subset of s. And last option is s intersection open interval 0, 1 is not equal to empty. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 minus x the whole square into sin of x square where x belongs to open interval 0, 1 and 0 otherwise அப்படி சொல்லிட்டு நமக்கு f of x டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு செட்டு, அதாவது எஃப் டேஷ்ங்கிறது எஃப்னுடைய டெரிவேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா c belongs to r such that f dash of x is less than or equal to c into f of x for all x belongs to r அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்துலேருந்து எந்த எக்ஸ் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சி வேல்யூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு எஸ்ன்ற இந்த செட்டில் நோட் பண்ணிவிட்டு இந்த இதனுடைய நேச்சர் தான் கேட்குறாங்க. அதாவது எஸ்ஸில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதுதான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிவன் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் less than or equal to c into f of x. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சி வேல்யூ தானே எஸ்ல இருக்குது. அப்போ எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். இப்போ f dash of x is less than or equal to c into f of x for all x belongs to r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம்னா என்ன ஆகும், f dash of x is x minus c into f of x less than or equal to 0 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் for all x belongs to r. இப்போது இங்கே இன்இக்வாலிட்டியாக இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷனாக நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு மைனஸ் சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதனுடைய சொல்யூஷன் நம்ம ஃபஸ்ட் நோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம இங்கே இதனுடைய நேச்சர் செக் பண்ணலாம். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், ஒய் டேஷ் அப்படின்னு ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும், ஒய் டேஷ் மைனஸ் சி இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஃபஸ்ட் டிகிரி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா. அப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ப்ராப்ளத்தில் பி என்ன மைனஸ் சின்னு இருக்குது, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் சி இன்டூ டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இ பவர் மைனஸ் சி இன்டூ எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், d by dx of y into integrating factor. integrating factor என்ன இங்கே e power minus cx which is equal to 0 இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். நம்ம y-ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு f of x-க்கு பதிலாக தான் y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், d by dx of f of x into e power minus cx is equal to 0 இப்படி நமக்கு ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, இப்போ இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த டேர்ம் d by dx of f of x into e power minus cx இதனுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், less than or equal to 0 இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் less than or equal to 0வாக இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல், அதாவது for all x belongs to r நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இன்டர்வலில் நமக்கு இந்த மாதிரி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்பொழுது நமக்கு f of x into e power minus x இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது டெரிவேட்டிவ் less than or equal to 0வாக இருந்ததுன்னா தென் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் for all x belongs to r அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம g of xன்னு எடுத்துக்கலாம். இப்போ g of x is equal to f of x into e power minus cx
இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ்னுடைய நேச்சரை செக் பண்ணுறது மூலமாக நம்ம கிவன் கண்டிஷனை செக் பண்ணலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? நமக்கு எந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஓப்பன் இன்டர்வல் 0,1 இல்லையா? மற்ற பாயிண்ட்ல எல்லாம் எஃப்னுடைய வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இந்த இன்டர்வலில் ஜியினுடைய நேச்சர் எப்படி இருக்குது அதை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே செக் பண்ணலாம். அதாவது ஜி ஆஃப் அதாவது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நமக்கு இன்டர்வல் 0 to 1 இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? இதனுடைய ஃபங்க்ஷனல் வேல்யூ ஜி அப்ளை பண்ணும்போது ஜி ஆஃப் 1 தான் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கும் விச் இஸ் லெஸ் தென் ஜி ஆஃப் 0. ஏன்னா ஜி வந்து இங்கே டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இந்த இன்டர்வல் அப்படியே ரிவர்ஸாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ ஜி ஆஃப் 1 வேல்யூ எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம்? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கல ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்லையே அதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம நோட் பண்ணணும். இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஜி ஆஃப் 1 வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? f of 1 into e power minus c into 1 இல்லையா? f of 1 வேல்யூ என்ன? f வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1 இருக்கும்போது தான் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே நமக்கு 1ங்கிறது இந்த இன்டர்வல்லே இல்லை இல்லையா? அப்போது மற்ற பாயிண்ட்ல எல்லாத்துலேயும் f வேல்யூ 0ன்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த f of 1 வேல்யூ 0. அப்போ g of 1 வேல்யூ நமக்கு 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் g of 0 இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ f of 0 into e power 0ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். e power 0 வேல்யூ 1. f of 0 வேல்யூ என்ன? நமக்கு f இந்த இன்டர்வலில் இருந்தால் மட்டும்தான் பாயிண்ட் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ 0ன்ற அந்த பாயிண்ட் இந்த இன்டர்வலில் இல்லை. அதனால அந்த பாயிண்ட்டில் எஃப்னுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 0ன்னு தெரியும் இல்லையா? அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். இப்போ இங்கே இந்த இன்டர்வல் வேல்யூ இன்டர்வலில் ஜி ஆஃப் 0 வேல்யூ 0வாக இருக்குது, ஜி ஆஃப் 1 வேல்யூ 0வாக இருக்குது. அப்போது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ இந்த ஹோல் இன்டர்வலில் என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு 0வாக இருக்கும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 0,1. இது மட்டும் இல்லை, ஓப்பன் இன்டர்வல் 0,1 இதனுடைய வேல்யூ 0வாக இருக்குது. மற்ற பாயிண்ட்டில் என்ன ஆகும்? அதாவது 0,1க்கு அவுட்டரில் நம்ம பாயிண்ட் சூஸ் பண்ணும்போது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 0ன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸும் நமக்கு 0,1ங்கிற அந்த இன்டர்வல்லேருந்து அவுட் சைடில் நம்ம சூஸ் பண்ணாலும் 0வாகவே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ 0. இந்த இன்டர்வலில் எக்ஸை சூஸ் பண்ணாலும் இதனுடைய வேல்யூ 0. இந்த இன்டர்வலுக்கு அவுட்டர் பாயிண்ட்டில் எக்ஸை நம்ம சூஸ் பண்ணாலும் ஜி ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ 0. அப்போ எப்படி நோட் பண்ணலாம்? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் சிஎக்ஸ் இப்படி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதனுடைய வேல்யூ தான் இப்போ நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம்? 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போது இந்த இடத்துல இங்கே எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நான் 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 டேர்முடைய ப்ராடக்ட் 0வாக இருக்குது, இது நான் 0வாக இருக்குன்னா கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். எங்கே? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus x the whole square into sin of x square when x where x belongs to open interval 0,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மற்ற பாயிண்ட்டில் தான் 0. இப்போ இந்த இன்டர்வலில் எக்ஸை சூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆரில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்குமே 0 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம அசூம் பண்ண கண்டிஷன் வந்து நமக்கு என்ன இங்கே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அதாவது 0,1க்கு இன்பிட்வீனாக பாயிண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1/2 நம்ம அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது நான் 0வாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது 0க்கும் 1க்கும் இன்பிட்வீன் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் 0வாக இருக்கும். ஆனால் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம அசூம் பண்ண கண்டிஷன் ராங். நம்ம என்ன கண்டிஷன் அசூம் பண்ணிட்டோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் நம்ம அசூம் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த கண்டிஷன் நமக்கு இங்கே ராங்காக நம்ம அசூம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த போல் சின்ற இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. அப்போ எஸ்ன்ற இந்த செட்டு வந்து ஒரு எம்டி செட்டாக இருக்கும். நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் வந்து எஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அண்ட் எஸ் இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் 1,∞ கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். அதே போல் 2,∞ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எஸ்ங்கிறாங்க. இங்கே எஸ்ஏ எம்டி செட்டு தான், அதுக்கு போய் ப்ராப்பர் சப்செட் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போது தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் இன்டர்செக்ஷன் ஓப்பன் இன்டர்வல் 0,1 நாட் ஈக்குவல் டு எம்டிங்கிறாங்க. எஸ்ங்கிறது நமக்கு எம்டி செட்டு. எம்டி செட்டையும் 0,1ஐயும் நம்ம இன்டர்செக்ஷன் நோட் பண்ணுறோன்னா நமக்கு எம்டியாக தான் இருக்கும். இங்கே நாட் ஈக்குவல் டு எம்டின்னு இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷனும் நான் ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது.